கடலூர் மாவட்ட லோக்சபா தேர்தலை முன்னிட்டு இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் 14,02,746 வாக்காளர்கள் ஓட்டளிக்கின்றனர். இதில் தேர்தல் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வாக்காளர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் 100% வாக்களிக்க வேண்டும் என பல்வேறு கட்டமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் விருதாச்சலம் அடுத்த பரவலூர் ஊராட்சியை பிரித்து கட்சி பெருமாநத்தம் தனி ஊராட்சியை அறிவிக்க கோரி கடந்த 45 ஆண்டுகளாக அவர்கள் போராடி வருவதாகவும், எங்களுக்கு அந்த ஊராட்சியை தனி ஊராட்சியை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட ஒருவர் கூட ஓட்டளிக்கவில்லை. தற்பொழுது அந்த வாக்குச்சாவடியானது வெறிச்சோடி காணப்படுகிறது. சொல்ல போனால் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அதாவது 100% வாக்களிக்க வேண்டும் என இருந்த போதிலும் ஒரு சில ஊராட்சியில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. இதே போல்தான் ஏரிப்பாளையம் கிராமத்தையும் தனி ஊராட்சியை அறிவிக்க கோரி நேற்றைய தினம் அவர்களும் கருப்பு கொடி ஏந்தி போராட்டது. அதே போல அந்த கிராமம் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு சில கிராமங்களும் இதே போன்று தேர்தலை புறக்கணித்து வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 100% வாக்களிப்பு என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாவே இருக்குது. பானு, பார்த்தசாரதி, தற்போது பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? காலை 7 மணி முதல் தற்போது 9 மணி வரை அதிகாரிகள் அந்த கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கூறிய கருத்தானது, தாங்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் நாங்கள் இந்த தனி ஊராட்சியை அறிவிக்க கோரியும் பல்வேறு கட்ட போராட்டம், அது வட்டாட்சியர், வருவாய் வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரிடமும் நாங்கள் மனு அளித்திருக்கிறோம். இருந்த போதிலும் எங்களை கண்டுகொள்ளவில்லை. ஆகவேதான் தற்பொழுது தேர்தலில் புறக்கணித்திருக்கிறோம். அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் இல்லை. ஆகவேதான் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஆகவே இந்த தேர்தலில் ஒருவர் கூட நான் வாக்களிக்க மாட்டோம் என்பது அவர்கள் ஆணித்தரமாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். பானு, குறிப்பாக சொல்ல போனால் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இன்று மாலை 7 மணி வரையில் வாக்குப்பதிவாக நடைபெறும். மீண்டும் அதிகாரிகள் ஏதேனும் வாக்கு கொடுத்தால் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது. பானு, பார்த்தசாரதி, தற்போது பொதுமக்கள் தரப்பில் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லப்படுகிறதா? சொல்லப்போனால் நம்ம அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அதிகாரிகள் அந்த பொதுமக்களிடம் அதாவது வேண்டுகோளை வைத்தார்கள். அவர்கள் அளித்த அந்த வேண்டுகோளை அதிகாரிகள் வைத்த அந்த வேண்டுகோளை பொதுமக்கள் ஏற்க மறுத்து நாங்கள் யாரும் வாக்களிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏனால் 45 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த பகுதியில் இருக்கிறோம். எங்களுக்கு தனி ஊராட்சி வேண்டும், எங்களுக்கு தனி தலைவர் வேண்டும். ஆகவேதான் இதை முன்னிறுத்தி தற்பொழுது தேர்தலை புறக்கணித்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். பானு.